சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் 56வது திருநாமம். அக்ரஹயாய நமக. கண்வ மகரிஷி யசோதையின் தந்தையான சுமுகரின் இல்ல புரோகிதர் ஆவார். அவர் தினமும் சாலக்கிராம வடிவில் உள்ள திருமாலுக்கு பக்தியுடன் பூஜை செய்து வந்தார். தான் எந்த பொருளை உண்டாலும் அதை முதலில் சாலக்கிராம பெருமாளுக்கு அர்ப்பணித்த பிறகேதான் உண்பார். நந்தகோபர் கண்வரிடம், அடியேனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, நீங்கள் வந்து அக்குழந்தையை பார்த்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நெடு நாட்களாக பிரார்த்தித்து கொண்டிருந்தார். கண்ணன் பிறந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஒரு நாள் கண்வர் கோகுலத்துக்கு வந்தார். தான் பூஜிக்கும் சாலக்கிராமத்தை நந்தகோபரின் மாட்டுக் கொட்டகையில் வைத்தார். ஏனெனில் மாட்டுக் கொட்டகையில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அங்கேயே அவர் பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய உணவுகளை தயாரிக்கவும் யசோதை ஏற்பாடு செய்து தந்தாள். காய்கறிகள், விறகு முதலானவற்றை ரோகிணி தயார் செய்து வைத்திருந்தாள். கண்வர் நீராடிவிட்டு பூஜையை தொடங்கினார். அவர் பூஜை செய்யும் முறையை நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் ஆகியோர் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். பெருமாளுக்கு பிரசாதம் நிவேதனம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது மற்றவர்களை விட அவ்விடத்தை விட்டு நகரச் சொல்லிவிட்டு பிரசாதத்தை சாலக்கிராம பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். பக்தி பிரவசத்தில் கண்வர் ஆழ்ந்திருந்த போது குழந்தை கிருஷ்ணர் இவர் சமர்ப்பித்த பிரசாதத்தை எல்லாம் உண்டுவிட்டான். கண்விழித்த கண்வர், என்ன இது அநியாயம் என்று கத்தினார். ஓசையை கேட்டு பதறிப்போய் நந்தகோமனும் யசோதையும் ஓடி வந்தார்கள். நடந்ததை கேள்வியுற்று கண்வரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரினார்கள். மீண்டும் புதிதாக உணவு தயாரிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தால் ரோகிணி. களைத்து போயிருந்தாலும் கண்வர் மீண்டும் உணவு தயாரித்தார். யசோதை கண்ணனை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டாள். மீண்டும் சாலக்கிராம பெருமாளுக்கு உணவை சமர்ப்பித்தார் கண்வர். பக்தி பரவசத்தில் மூழ்கிய அவர் கண்விழித்து பார்த்தார். ஐயோ என்று கத்தினார். யசோதையும் நந்தகோபரும் ஓடி வந்து பார்த்தார்கள். மீண்டும் கண்ணபிரான் அங்கிருக்கும் பிரசாதத்தை உண்டு கொண்டிருந்தான். மீண்டும் நந்தகோபரும் யசோதையும் தங்களை மன்னித்தருளும்படி கண்வரிடம் பிரார்த்தித்தார்கள். பூட்டப்பட்ட அறையிலிருந்து கண்ணன் எப்படியே வெளியே வந்தான் என்று அவர்களுக்கு புரியவில்லை. மீண்டும் அவனை அறையில் பூட்டினார்கள். மதிய பொழுது வந்துவிட்டது. மீண்டும் என்னால் உணவு தயாரிக்க முடியாது, கொஞ்சம் பாயாசமாவது தயாரித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து விடுகிறேன் என்றார் கண்வர். ஆனால் அந்த பாயாசத்தை நிவேதனம் செய்யும்போது கண்ணன் வந்து அதை அருந்திவிட்டான். கடும் கோபம் கொண்ட யசோதை, கண்ணா, இனியும் என்னால் பொறுமை காக்க முடியாது. உன்னை அடிக்க வேண்டாம் என்று விட்டால் இவ்வளவு தீங்குகள் செய்கிறாய். எப்படி அறையை விட்டு வெளியே வந்தாய்? பதில் சொல் என்றாள். என்னை திட்டாதே அம்மா, அந்த தாத்தா தான் சில மந்திரங்களை சொல்லி சொல்லி என்னை வா வா என்று அழைக்கிறார், அதனால் தான் வந்தேன். அந்த தாத்தாவிடம் போய் சண்டை போடு என்றான் கண்ணன். தன் வாயில் இருந்த பாயாசத்தை கண்வரின் முகத்தில் உமிழ்ந்தான். அடுத்த நொடி கண்ணன் யார் என்பதை கண்வர் உணர்ந்தார். தான் சாலக்கிராம வடிவில் ஆராதிக்கும் திருமால் வேற அல்ல, கண்ணன் வேறல்ல என்று புரிந்து கொண்டார். பேரானந்தத்தில் மூழ்கிய அவர் அக்ரஹாயாய நமக என்று கண்ணனை துதித்தார். அக்ரஹாயன் என்றால் சிந்தைக்கு எட்டாதவன் என்று பொருள். கண்வர் பெரிய ரிஷியாக இருந்தபோதும் அவராலும் கூட கண்ணனை இன்னார் என்று அறிந்து கொள்ள இயலவில்லை. கண்ணன் மனமுவந்து தானே உணர்த்திய பின்னர்தான் அவனை திருமால் என்று கண்வர் உணர்ந்தார். எனவே அவன் மனம் வைத்தாலன்றி அவனை சிந்தையில் அறியவே முடியாது. அதனால் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அவனை அக்ரஹாய என்று அழைக்கப்படுகிறது. அக்ரஹாய நமக, அக்ரஹயாய நமக என்ற 56வது திருநாமத்தை தினமும் சொல்லுகின்றார். எட்டாத பொருட்களும் நமக்கு எட்டும்படி எட்டெழுத்தின் நாயகனான எம்பெருமான் அருள் புரிவான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.